जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। சாந்தி. யுக மாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய 63வது நாள் 22/9/2025 இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடி அவங்க வந்து தன்னுடைய மாமனார் வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து அவருடைய கணவர் வராரு, வந்து உட்கார்றாரு வீட்டில். அப்போ அந்த மனைவி, புதுசாக மேரேஜ் ஆன அந்த மனைவி அந்த கதவுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க தன்னுடைய பதியை. அப்போ அவங்க கூட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, 3-4 பேர். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது இவங்களில் வந்து யார்
நம்ம ஃப்ரெண்டோட கணவன் அப்படிங்கிறது தெரியாது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த மனைவியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவருடைய கணவர் வந்து 3-4 அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்துருந்தார். அதனால் கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இவர் உன்னுடைய கணவரா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தரை காட்டி. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க இல்லை. அப்புறம் இன்னொருத்தரை காட்டி கேட்குறாங்க, இவர் உன்னுடைய கணவரா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, சரி நல்லது, அவர் உன்னுடைய கணவரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க இல்லை, நோ. அப்புறம் அவருடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை காட்டி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, அவங்க அந்த பெண்ணோட தோழிகள் கேட்குறாங்க, இவர் உன்னுடைய கணவரா? அப்போ அந்த பெண் ஒன்றுமே சொல்லலை, மௌனமாயிட்டுறாங்க. ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, சிரிக்க மட்டும் செய்யுது, அவ்வளோதான். அந்த பெண் சிரிக்க மட்டும் செய்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போ இவருடைய கணவர் அப்படின்ட்டு. எப்போ ஆத்மாவுக்கு தன்னுடைய பரமாத்மாவனுடைய விஷயம் தெரிஞ்சிருது, பரமாத்மாவை அறிந்து கொள்ளுது, அப்போ பரமாத்மா தெரிஞ்ச காரணத்தினால ஆத்மா மௌனம் ஆயிடுது, அமைதி ஆயிடுது. ஏன்னா பகவான் சுயம் மௌனத்தின் கடலாக இருக்கிறார். அவரை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களும் அவரை போல் ஆகி விடுகிறார்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அன்பின் கடலாக இருக்கக்கூடிய தந்தை யாரை சந்தித்து கொண்டிருக்கிறார்? அன்பான குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஸ்நேகத்தின் கடலான தந்தை ஸ்நேகி குழந்தைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. பரமாத்மா அன்பின் கடல், பரமாத்மா மௌனத்தின் கடல், அமைதியின் கடல், மௌனத்தின் கடல், நிசப்தத்தின் கடல், ரூபத்தின் கடலா இருக்கிறார் பாபா. அழகின் கடலா இருக்கிறாரு, சுகந்தத்தின் கடலா இருக்கிறாரு, நறுமணத்தின் கடலா இருக்கிறாரு பரமாத்மா. அப்ப இது கூட ஒரு சிந்தனைக்கான விஷயம். பகவான் எந்தெந்த விஷயத்துலலாம் கடலா இருக்கிறார் அப்படின்ட்டு. தைரியத்தின் கடலா இருக்கிறாரு, பொறுமையின் கடலா இருக்கிறாரு, இடைவிடாது ஒலிக்கும் ஓசையின் இனிமையான ஓசையின் கடலா இருக்கிறாரு, நறுமணத்தின் கடலாக இருக்கிறார், சத்தியத்தின் கடலாக இருக்கிறார், சாட்சி பாவத்தின் கடலாக இருக்கிறார், மன்னிப்பின் கடலாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை பார்த்து அதை பரமாத்மா கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது கூட ஒரு விதியா இருக்குது. இந்த விதியின் மூலமா நம்ம பரமாத்மா கூட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நீங்க மலையை பார்க்குறீங்க அப்படின்னா, மலையை பார்க்குறீங்க அப்படின்னா மலை யாரு? பாபா மலை போல இருக்கிறார், மலை மாதிரி. அருவியை பார்க்குறீங்க, அப்போ பாபா அருவியா இருக்கிறாரு. இதை பார்க்குறீங்க, ஏரியை பார்க்குறீங்க, பாபா ஏரியா இருக்கிறாரு. சரோவர் இருக்குதுன்னா அது சரோவர் கூட பாபா சரோவரா இருக்கிறாரு. இப்போ மரம் இருக்குது அப்படின்னா மரத்தை பாபா இந்த சிருஷ்டியின் ஒரு மரமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தெரிய வருதோ அதை பரமாத்மா கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது ஒரு விதியாக இருக்கலாம். நிரந்தரமாக பாபா கூட அந்த பரமாத்மா கூட நம்மளை கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு விதியாக இது இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் மௌனத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. எப்படி அந்த புதுசாக மேரேஜ் ஆன அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டாங்க, இவர் உன்னுடைய கணவனா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அந்த கணவனை பார்த்து மௌனம் ஆயிடுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வந்தது? அவங்க சிரிக்க மட்டும் செஞ்சாங்க, புன்னகை பூத்தாங்க, அவ்வளோதான். பகவான் அந்த சிரிப்பின், முஸ்கானின், புன்னகையின் கடலாக இருக்கிறார். மௌனமான புன்னகை. அவர் நிர்லேப்பின் கடலா இருக்கிறாரு. அவர் எந்தெந்த விஷயத்துல கடலா இருக்கிறார் அப்படின்ட்டு சில நேரம் அமர்ந்து இந்த சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் நம்ம கேட்ட விஷயமோ அந்த கேட்ட விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது. புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அதை சிந்தனை பண்ணி அதை பாபா கூட கம்பேர் பண்ணி நம்ம அந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கணும், பாபா கூட கனெக்ட் ஆகிருக்கணும். எப்படி அவர் நிதானத்தின் கடலாக இருக்கிறார், அதாவது பொறுமை, தைரியம் அதனுடைய கடலாக இருக்கிறார். கடல் அப்படின்னா அன்லிமிட்டடு, லிமிட் கிடையாது, எல்லையற்ற நிலை. அவர்கிட்ட பொறுமை கடல் போல இருக்குது. அவர் மௌனமாக இருக்கிறார். அவர் வைராக்கியத்தின் கடலாக இருக்கிறார், எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தின் கடலாக இருக்கிறார். கடல் எல்லைக்கப்பாற்பட்ட கடலாக இருக்கிறார்.
விடுபட்ட தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. உதவி செய்யறதுல கடலாக இருக்கிறார் பாபா. இது எல்லாமே புது பாயிண்ட்ஸ். அவர் மரணத்தின் கடலாக இருக்கிறார். மரணத்தின் பிஸ்னஸ் மேன். எந்த அளவு நீங்கள் புத்திக்கு புது புது பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு புத்தி அங்கே இயங்க ஆரம்பிக்கின்றது. புத்தியினுடைய மோட்டார் ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை புத்தியை நீங்கள் ஓட வைக்கல, அதை மூவ் பண்ணல அப்படின்னா அது துருப்பிடிச்சு போயிடும். அதே விஷயம் ஞானக்கடல், அன்பு கடல், தூய்மை கடல், அப்படியே பழசையை கொடுத்துருக்கூடாது. இதில் என்ன பண்ணணும், புது விஷயங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு அதை புத்திக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு புது பாயிண்ட் கொண்டு வரணும். அவர் இனிமையின் கடலாக இருக்கிறாரு, முட்டாயின் கடலாக இருக்கிறாரு. அதாவது இனிமையின் கடல், அதாவது விராட ரூபத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. அமரத்துவத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. இன்னொரு விஷயம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், புதுமைத்தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. ஒவ்வொரு முரளிலையும் ஏதோ ஒன்று புதுசு நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஒரே முரளி யாராவது ஒருத்தர் 10 தடவை படிச்சிருந்தா கூட அவங்க 11ஆவது தடவை படிக்கும்போது அப்புறம்தான் ஒரு புது பாயிண்ட் அவங்களுக்கு டச் ஆகுது. ஐயோ, இது நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் டச் ஆகுது 11ஆவது தடவை. மனிதர்களுக்கு என்ன பிடிச்சது என்ன, புதுமை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். புதுசாக வேணும். அப்போ பரமாத்மா அங்கே யாராக இருக்கிறாரு, புதுமைத்தன்மையின் கடலாக இருக்கிறார், நவீனத்தன்மையின் கடல். He is the ocean of newness. கிரியேட்டிவிட்டியினுடைய சாகராக இருக்கிறாரு, பாவனைகளின் கடலாக இருக்கிறார் பாபா. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று புதுசு வேணும். ஊக்கம் உற்சாகத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. அவருடைய ஊக்கம் உற்சாகம் ஒரு பொழுதும் குறையிறதே இல்லை. தூண்டுதல் கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கிறார், பிரேரணையின் கடலாக இருக்கிறார் பாபா. எவ்வளவு பிரேரணை கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி. ஒவ்வொரு முரளிலையும் ஏதோ ஒரு புது பிரேரணை, தூண்டுதலுக்கான பாயிண்ட் இருக்குது. இன்ஸ்பிரேஷன், அதாவது ஓஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அவர் ஊக்கம் உற்சாகம் எவ்வளோ இருக்குது பாபாவுக்கு, அவருக்கு குறையிறதே இல்லை. ஒரு பொழுது அவருக்கு குறையிறதே இல்லை ஊக்கம் உற்சாகம் பாபாவுக்கு. அப்புறம் சங்கல்பங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. அவர்கிட்ட சங்கல்பமும் இருக்குது, பாபா கிட்ட மௌனமும் இருக்குது. ஒரு பக்கம் மௌனத்தின் கடலாக இருக்கிறாரு, அமைதியின் கடலாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சங்கல்பங்களின் எண்ணங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. ஒன்றை விட இன்னொன்று ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கல்பங்கள் பாபா கிட்ட இருக்குது. நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை, இப்போ நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம எண்ணங்கள் என்னவா இருந்தது அந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணி நம்ம நின்றுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போ புது புது சிந்தனைகள், விசாரங்கள் வேணும், எண்ணங்கள் வேணும். பழைய அதே விஷயத்திலேயே இருக்கும்போது நம்மளை எங்கேயாவது அலைய வச்சிருது. அதனால புது விஷயங்கள் நமக்கு வேணும். அதனால என்னெல்லாம் கிளாஸ் இருக்கோ, 5 நிமிஷத்தினுடைய கிளாஸாக இருந்தாலும் சரி, அந்த 5 நிமிஷம் கிளாஸில் கூட ஏதோ ஒரு புது சிந்தனைகள் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். அந்த கிளாஸ்லேருந்து நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஒரு பொழுதும். அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு புது பாயிண்ட் படித்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. ரொம்ப முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஆனால் இன்னைக்கு எனக்கு அது புதுசாக ஒரு தோணுச்சு. பவித்ரதாவை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான மார்க்கம் யோக பலத்தை அதிகப்படுத்துங்கள். இதுதான் அந்த பாயிண்ட். இது சின்ன பாயிண்ட். இதில் ஒரு புதுமை இல்லை. ஆனாலும் எனக்கு தோணுச்சு, ஆஹா பாபா இது எவ்வளோ புது பாயிண்ட் அப்படின்னு தோணுச்சு. அப்போ யோகா மேலே ஒர்க் பண்ணணும், யோக பலத்தை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி புதுசாக பாயிண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும். பரமாத்மா மகிழ்ச்சியின் கடலாக இருக்கிறார், பிரசன்னத்தன்மையின் கடலாக இருக்கிறார், குஷியின் கடலாக இருக்கிறார் பாபா. நேற்று வானிலை பாபா சொன்னார், என்ன ஆனாலும் சரி இதுக்கு அலவுடு கிடையாது. துக்கம் அடைவதற்கு இங்கே அலவுடு கிடையாது. துக்கப்படுவது மிகப்பெரிய அபராதமாகும், மாபெரும் தவறு துக்கப்பட்டா. அப்புறம் அபராதி, ஒரு தவறு செய்தவருடைய மிகப்பெரிய தவறு என்ன, அந்த தவறை மறைப்பது. அதாவது என்ன அர்த்தம், பாபா சொல்ல வர்றாரு, நான் தன்னுடைய துக்கத்தை மறைப்பது. துக்கப்படுறது ஒரு அபராதம், தவறு, அப்போ குற்றம்.
அந்த குற்றத்தை துக்கப்பட்டதை மறைச்சிங்க அப்படின்னா அந்த குற்றத்தை மறைத்த மாபெரும் குற்றம் ஆயிடுச்சு. அப்போ எந்த குரூப்பில் போயிட்டீங்க? நீங்கள் குற்றம் செய்தவர்களில் குரூப்பில் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க. பாபா வந்து நிர்மலத்தன்மையின் கடலாக இருக்கிறார். பாபா வந்து ஸ்மிருதியின் கடலாக இருக்கிறார். பாபா வந்து அனுபவத்தின் கடலாக இருக்கிறார். பாபா ஸ்வச்சத்தன்மையின் கடலாக இருக்கிறார். எவ்வளோ புது வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வாங்க, புது விஷயங்களை, அப்போ உங்களுக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கும். அவர் பாபா வந்து உதாரத்தன்மையின் கடலாக இருக்கிறார். ஹெல்ப் பண்ணக்கூடிய கடலாக இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன சொல்லப்படுது? கம்பேரிசன் பண்ணுறோம். ஏதோ ஒரு பொருள் மேலே ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியது அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால் இது எல்லாத்தின் மீது நம்ம சிந்தனைகளை செலுத்தணும். சிந்தனை கடலை கடையணும். அப்போ என்ன கேட்டோம்? அன்பு கடலான தந்தை அன்பான குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார். பாபாவுடைய ஒவ்வொரு முரளியினுடைய துவக்கமும் ஒவ்வொரு விதமான வேற வேற பாயிண்ட்ஸை துவக்கமாக அமையும். ஆஜ் அப்படின்ட்டு, அதாவது இன்று அப்படிங்கிற வார்த்தையின் அதான் முதல் துவக்கமாக வாணி அமையுது. பாபா கொடுக்கக்கூடிய யாது பியார் அன்பு நினைவுகள் கூட ஒவ்வொரு முரளிலும் ஒவ்வொரு விதமாக அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. சில நேரத்தில் வந்து வாணியில் வந்து பாபா வந்து அன்பு நினைவுகள் யாது பியார் கொடுக்கும்போது வாணியினுடைய எல்லா பாயிண்ட்டும் அங்கே கவர் ஆயிடுது. அப்புறம் சில நேரத்தில் இந்த மாதிரியும் வருது, அந்த வாணியிலே இல்லாத பாயிண்ட்டும் வருது. அங்கே அவ்யக்த முரளியில் பாபா வந்து ஓஷன் ஆஃப் மெமரிஸாக இருக்கிறாரு. நினைவுகளின் ஞாபகத்தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. ஓஷன் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வின் கடலாக இருக்கிறார் பாபா. ஒரு சிஸ்டர் வந்து இந்த பாயிண்ட்டுக்காகவே ஞானத்தில் வந்தாங்க. எந்த பாயிண்ட்டு? அவர் ஞாபக சக்தியின் கடலாக இருக்கிறார். ஓஷன் ஆஃப் மெமரி. அவங்க பாபாவுடைய அந்த யாது பியார் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அவங்க வந்து பாபாவுடைய ஞானத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இவர் பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அவங்க உட்காந்துருந்தாங்க. பாபாவுடைய முரளி ஆரம்பிச்சது ஓம் சாந்தி பவன், இங்கே தான் ஓம் சாந்தி பவனில் உட்காந்துருந்தாங்க. 6 மணிக்கு முரளி ஆரம்பிச்சது. அப்புறம் ராத்திரி 10-11 மணிக்கு முரளி வரைக்கும் முரளி நடந்தது. அப்புறம் லாஸ்ட்டில் அவ்வளோ பெரிய முரளி, கடைசியில் யாது பியார் கொடுப்பார்ல பாபா, அன்பு நினைவுகள். அப்புறம் அடுத்த நாள் நமக்கு பிரிண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த பிரிண்ட் அவங்க கையில் வந்தது. அப்போ பார்க்குறாங்க அந்த சிஸ்டர் ஃபுல் முரளி இருக்குது. அப்புறம் கடைசியில் ஒரு யாது பியார் அன்பு நினைவுகள் இருக்குது. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முழு முரளியினுடைய எல்லா பாயிண்ட்டும் அங்கே கவர் ஆகி மொத்தமாக ஒரு தொகுப்பாக இருக்குது ஷார்ட்டாக. இவர் வந்து எதையோ படித்து அவருக்கு முன்னாடி எழுதப்பட்டு வைக்கல யாரும். அவர் இந்தந்த பாயிண்ட் யாரும் சொல்லியும் கொடுக்கல. அவரே சொல்கிறாரு அந்த பாயிண்ட்ஸை. அவரே கடைசியில் அதை தொகுத்து ஷார்ட்டாக கொடுக்குறாரு. அவர் எதை வச்சும் அங்கே படிக்கவும் இல்லை, எந்த புக்ஸும் இல்லை அவர்கிட்ட, எந்த ஒரு சார்ட்டும் இல்லை, எந்த ஒரு நோட்ஸும் இல்லை. அவர் அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாரு பாபா. இதே மாதிரி ஒரு மனுஷன் 8 பக்கம் பேசுகிறாரு பொறுமையாக அப்படின்னா, நார்மலாகவே பேசுகிறாரு அப்படின்னா கூட அவர் அது ஒரு வேளை ரிவைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கு அவர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத அவர் மெமரி கொண்டு வரணும், ஞாபகம் இருக்கணும் அவருக்கு. இங்கே பாபா வந்து நேராகவே ரிவைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் அது எப்படி பாபா ரிவைஸ் பண்ணுறாரு? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேருந்து அப்படி வரிசையாக ரிவைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறது கடவுளால் தாங்க முடியும், பகவான் தாங்க, மனிதனால் இயலக்கூடிய காரியம் அல்ல. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அதை அப்படி வரிசையாக ரிவைஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், டேலண்ட் இருக்கணும். பாபா வந்து ஆடியோவின் கடலாக இருக்கிறாரு, வீடியோவின் கடலாக இருக்கிறாரு, அன்பின் கடலாக இருக்கிறாரு. யாரை சொல்கிறாங்க? அன்பு நினைவுகளின் கடலாக இருக்கிறார் பாபா. ஆஹா, என்ன ஒரு புது பாயிண்ட் சொல்லிட்டீங்க பிரதர். அன்பு நினைவுகளின் கடலாக இருக்கிறார் பாபா. வா, சூப்பர். அன்பு நினைவுகளை கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட அவ்வளோ இனிமையான வார்த்தைகள் நிறைய, அலமாரி நிறைய இருக்குது. அந்த இனிமையான சப்தங்களின் வார்த்தைகளின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா வந்து முபாரக்கினுடைய கடலாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையிலையும் முபாரக் கொடுக்குறாரு, அதாவது வாழ்த்துக்களின் கடலாக இருக்கிறார். விதாயிகா சாகர், விடை கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கிறார். விடை கொடுக்குறாருல பாபா. வேற என்ன? மோகத்தின் கடலா? என்னது மோகத்தின் கடலா? பாபாவா? ஓ, நஷ்ட மோகத்தின் கடலா சொன்னீங்களா? ஓகே, நஷ்ட மோகத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. இன்றைய பாபாவனுடைய மகா வாக்கியம். நேற்று நம்ம வந்து திலகத்தினுடைய விஷயத்தை கேட்டோம். அதாவது பலவிதமான திலகம் நீங்கள் வச்சுக்கோங்க.
3 திலகங்களை பற்றி பாபா சொன்னார். நேற்று ராத்திரியினுடைய முரளி, சண்டேயினுடைய முரளியில் கூட பாபா சொன்னார் 3 புள்ளியினுடைய அந்த விஷயத்தை பற்றி. சதா அமிர்த வேலை உங்களுக்கு 3 புள்ளிகளின் திலகத்தை கொடுக்குறீர்களா பாபா கேட்குறாரு. திலகம் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்மிருதி, நினைவு அப்படிங்கிற திலகம். எங்கெங்கெல்லாம் திலகம் கொடுப்பாங்க? ஒன்று ராஜ்ய சபையில் ராஜ்ய அபிஷேகம் நடக்கும்போது அந்த திலகம், பாக்கியத்தின் திலகம், ராஜ்யத்தின் திலகம். 3வது என்ன? சுமங்கலித்தன்மையின் திலகம். இன்னும் நிறைய திலகம் இருக்கலாம். ராஜ்யத்தில் கொடுக்கும்போது ராஜ்ய திலகம் என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் கூட திலகத்தின் மகிமை அங்கே இருக்கிறது. சுமங்கலித்தன்மையினுடைய அடையாளம் கூட திலகமாக இருக்குது. பாக்கியத்தின் அடையாளம் கூட திலகமாக காட்டப்படுகிறது. திலகம் என்பது ஸ்மிருதியின் அடையாளமாகும். எப்படி ஸ்மிருதியோ அப்படியே நினைவு அப்படிங்கிற ஸ்லோகன் இருக்குது இல்லையா? எப்படி ஸ்மிருதியோ அதுக்கேற்ற போல ஜெய்சே ஸ்மிருதி வைசே ஸ்திதி. எப்படி ஸ்மிருதியோ அதை போல அதை பேஸ் பண்ணி தான் ஸ்திதி அமையும். இது ஸ்லோகன். யாருடைய புத்தியில் ஞானம் இருக்குதோ அவங்களுடைய ஸ்திதி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். யாருடைய புத்தியில் வீணான விஷயங்கள் நிரம்பி இருக்கோ அவங்களுடைய ஸ்திதியும் வீணானதாக தான் இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நேரடியாக பாயிண்ட் வந்துச்சு பார்த்துங்க. அப்போ நம்மளுடைய ஸ்திதியை உயர்வாக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஸ்திதி மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. எதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும்? ஸ்மிருதி மேலே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸ்மிருதி மேலே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முரளி மேலே வேலை பார்க்கணும், ஒர்க் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கோ அவங்க தானாகவே ஸ்திதி ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. யாருக்கு பாயிண்ட்ஸ் ஞாபகமே இல்லையோ அவங்களுடைய ஸ்திதி தானாகவே கீழே வந்துடுது. அப்போ ஸ்திதியை உயர்வாக ஆக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்மிருதிகள் உயர்வாக ஆகணும். அப்போ ஞானத்தை அதிகப்படுத்துங்க, ஞானத்தை சாதனை பண்ணுங்க. ஞானத்தை அதிகப்படுத்துங்க. அதாவது ஞானத்தின் சாதனை புரியுங்கள், ஞான சாதனை செய்யுங்கள். ஸ்திதி ஸ்மிருதி சிரேஷ்டமாக இருந்தால் ஸ்திதியும் சிரேஷ்டமானதாக இருக்கும். ஒருவேளை ஸ்மிருதி வீணானதாக இருந்தால் ஸ்திதியும் வீணானதாக ஆகிவிடும். அதனால பாபா 3 புள்ளிகளுடைய திலகத்தை வைக்கிறார். ஏனெனில் 3 நினைவுகளும் ஸ்மிருதியும் ரொம்ப முக்கியமானது. 3மே புள்ளிகள் தான். புள்ளி வைப்பது எளிது தானே. சின்ன குழந்தைங்க எவ்வளோ ஈஸியாக புள்ளி வைக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க கூட சொல்லி நீங்கள் புள்ளி வைன்னு சொல்லுங்க, அது கூட ஈஸியாக வைக்கும் அந்த குழந்தை கூட. இப்போ பாபா ஒரு சின்ன குழந்தையனுடைய உதாரணம் கொடுத்தாரு. ஆனால் ஒரு முரளியில் பாபா சொன்னார் குருடனுக்கு கூட கையில் பெண்ணை கொடுங்க, அவர் அப்படியே அவருக்கு அறியாமலே புள்ளி வச்சுருவார். எவ்வளோ ஈஸியாக இப்போ புள்ளி வைக்கிறது. அவரை எழுதுங்கன்னு சொன்னால் எழுத முடியாது வரல, ஆனால் புள்ளி வைன்னு சொன்னால் புள்ளி வச்சுருவார். அந்த குருடரைக்காலே புள்ளி வைக்க முடியாது. நீங்கள் திருநேத்திரி 3 கண்களை உடையவர்கள், உங்களுக்கு புள்ளி வைக்க முடியாதா உங்களால்? அப்படி என்ன கஷ்டங்கிறேன் அப்படிங்கிறார் பாபா. இதுதானே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஆத்மாவாக இருக்கிறேன், மே ஆத்மா அப்படிங்கிறது சுயத்தினுடைய நினைவு, சுய ஸ்மிருதி. அப்புறம் பாபாவனுடைய ஸ்மிருதி, அப்புறம் சிரேஷ்ட கர்மம் செய்கிறதுக்காக ட்ராமாவனுடைய ஸ்மிருதி. ட்ராமா மூவ் ஆகிட்டே இருக்குது. எது கடந்துருச்சோ, இப்போ எது ப்ரெசண்டாக இருக்குதோ அதுக்கு ஒரு செகண்டில் பாஸ்ட் ஆயிடுது, கடந்த காலம் ஆயிடுது. நிகழ்காலமாக இருக்கிறது அடுத்த ஒரு செகண்டில் அது கடந்த காலம் ஆயிடுது. அதாவது அது கடந்து போயிடுச்சு. அதனால தான் பாபா கடந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அப்படிங்கிறார். ஃபுல் ஸ்டாப். அப்போ அது புள்ளி ஆகி விட்டதல்லவா? அப்போ அந்த 3 புள்ளி வைக்கிறது ஈஸி தானே. இந்த 3 ஸ்மிருதிகளும் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதியும் சதா சிரேஷ்டமாக இருக்கும். வெறும் ஆத்மாவனுடைய ஸ்மிருதி மட்டும் இருக்கக்கூடாது. ஆத்மாவின் ஸ்மிருதியின் கூடவே பாபாவனுடைய ஸ்மிருதியும் இருக்குது. பாபாவின் ஸ்மிருதியின் கூடவே டிராமாவின் ஸ்மிருதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு டிராமாவனுடைய ஸ்மிருதி இல்லை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க கர்மத்தில் மேலே கீழே போயிடும், முன்ன பின்ன ஆகும். என்னெல்லாம் காரியங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் வருகிறதோ அது என்னது, அதில் ஞானம் அப்படிங்கிறது என்ன, அதில் அதிகமான டேஸ். அந்த டேஸ் என்ன? அவசியம், அவசியக். ஏன் அவசியம்? எல்லாத்த விட அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் நம்ம எங்கே நடக்குது? நமக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது இல்லையா, இல்லை நினைவு பண்ணுறது இல்லையா, பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இல்லையா, சூழ்நிலைகளை தான் அதிகமாக நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். நம்ம அனுபவசாலி ஆகணும் அப்படின்னா இந்த சூழ்நிலைகளில் தான் நம்ம ஆகிறோம். பாபா சொல்கிறாங்க நீங்கள் அனுபவிகள் தானே, உங்களுக்கு என்ன நினைவு இருக்கிறது? ஹோனாகியே, ஆகியே தீர வேண்டும், ஆகத்தான் வேண்டும். நத்திங் நியூ,
முதல்ல அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அதில் என்ன உங்களுக்கு குழப்பம் வருது அது நடந்த பிறகு? அப்போ பாபா சொல்கிறாங்க, டெய்லி அமிர்த வேளையில் உங்களுக்கு நீங்களே இந்த 3 புள்ளிகளினுடைய நீங்கள் நினைவை ஸ்மிருதியை கொண்டு வந்து ஸ்மிருதி அப்படிங்கிற திலகத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கஜானாவும் ஃபுல் டேயில் வேஸ்ட் ஆகாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கஜானாவும் உங்களுக்கு சேமிப்பிலேயே போயிட்டு இருக்கும். பகல் நேரத்தில் நமக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் என்ன? ஆத்மா பரமாத்மா அந்த ஸ்மிருதியினால இல்லை. இப்போ அந்த பரிஸ்திதி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் சூழ்நிலையில் தான் வருது. இந்த ட்ராமாவுடைய புள்ளி வைக்காத காரணத்தினால, அது நினைவில்லாத காரணத்தினால, அது ஸ்மிருதி இல்லாத காரணத்தினால, அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய விவகாரத்தினுடைய காரணத்தினால தான் இந்த மாதிரி ஆகுது. அப்போ நம்மளுடைய ஒரு கேடயம் என்ன? ட்ராமா. ட்ராமா தான் நம்மளுடைய கேடயம், பாதுகாப்புக்கான கேடயம். ட்ராமாவனுடைய எல்லா பாயிண்ட்டையும் உட்கார்ந்து நடுநடுவில் நம்ம நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும், நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். ட்ராமா வந்து கல்யாணக்காரி, ட்ராமா வந்து நியாயக்காரி. ஒவ்வொரு நடிகருடைய பாட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாட்டை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் போல் இன்னொருத்தர் கிடையாது, ஒருத்தருடைய பாட்டு போல் இன்னொருத்தருடைய பாட்டு கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய பல ஜென்மங்களுடைய கணக்கு வழக்குகள் இங்கே முடிவடைஞ்சிட்டு இருக்குது, கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது, செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே நடித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் இன்னசென்ட் கிடையாது. இங்கே இந்த நம்ம நாடகத்தில் நடிக்கக்கூடிய அனைவருமே நிர்தோஷ் அல்ல, அதாவது குற்றமற்றவர்கள் அல்ல. வெறும் குற்றமற்றவர்கள் மட்டும் இல்லை, சம்பூர்ண நிர்தோஷ், சம்பூர்ணமாக குற்றமற்றவர்கள், இன்னசென்ட். எல்லா சண்டையும் அங்கே முடிஞ்சு போயிருங்க அதை நினச்சிங்கன்னா. அவங்க அவங்களுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்க கட்டப்பட்டு இருக்காங்க, அப்போ தன்னுடைய சுபாவத்தினால் கட்டப்பட்டு இருக்காங்க. நம்மளுடைய இதயத்திலிருந்து பயம் அல்ல, கருணை ஓட வேண்டும், கருணை நீரூற்றாக வெளிப்பட வேண்டும். வெறுப்பு அல்ல, கருணை அங்கு நீரூற்று போல் உதித்தள வேண்டும். அப்போ ட்ராமாவனுடைய பாயிண்ட் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை ஸ்திரமாக வச்சுக்குது, வைக்கிறதுக்கு உதவுது. ஆடாத அசையாத நிலையை நம்மளை இருக்க வைக்குது. ட்ராமா வந்து பர்ஃபெக்டு, ப்ரீஃபிக்ஸ்டு, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. கல்பத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே போல தான் நடந்துட்டு இருக்குது, அதே சீன். எல்லா நடிகர்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா பகவானுக்கு டேஸ், இந்த ட்ராமா பகவானுக்கு டேஸ் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ட்ராமா பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கும் பகவானுக்கே பிடிச்சிருக்குன்னா அப்போ உங்களுக்கும் பிடிக்கணும் இல்லையா? பகவானுக்கே பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கு என்ன? உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நாடகத்தின் ஒவ்வொரு நடிகரும், ஒவ்வொரு பாற்றும், ஒவ்வொரு சீனும் பகவானுக்கு பிடிச்சிருக்கு, பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது, அப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஏன்னா நிரந்தரமாக சாட்சி ஸ்திதியில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பிடிக்கும். இது கல்யாணக்காரி, அக்கல்யாணத்தின் அப்படிங்கிற அக்கல்யாணம், அதாவது தீமை அப்படிங்கிற அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி நன்மை என்ற அந்த நாடகத்தின் சீன் அமைஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அப்புறம் நஷ்டம் என்ற திரைச்சீலைக்கு பின்னாடி லாபம் மறைஞ்சிருக்குது. இந்த ட்ராமா வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆயிரும். நம்ம தூரமாக தான் பார்க்கணும். எப்படிங்க நக்கி லேக் இருக்குது, இப்போ நக்கி லேக்கில் நம்ம பக்கத்தில் போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே 2 சிஸ்டர்ஸ் சண்டை போட்டு போய் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அப்போ அவங்கள போய் நம்ம விடுபட வைக்கணும், அவங்க தண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு தோணும். அதுவே அந்த மலைக்கு மேலே உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, பாபா மலை மம்மா மலை பக்கத்தில் இருக்குல்ல, அதுலேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தூரமாக இருக்கனால அவங்களுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாதானா, அவங்க அடிச்சுக்கிறாங்களா, அவங்க டான்ஸ் ஆடுறாங்களா அப்படின்னு கூட தெரியாது. அவருக்கு அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாமே தெரியும். ஏன்னா ரொம்ப விகங்கமாக அவருடைய பார்வை அங்கே இருக்கும். ஏன்னா அவர் மேலே இருக்கிறாரு. அதனால எப்போ நம்ம கீழே இருக்குமோ நம்ம சின்னதாக இருக்கோம், சின்ன சின்ன சீன் பக்கத்தில் உள்ளது மட்டும் தெரியுது பெருசு பெருசாக. அதுவே நம்ம மேலே இருந்தோம் அப்படின்னா எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, பகவான் ரொம்ப மேலே பரந்தாமத்தில் இருக்காரு. அப்போ அவருக்கு என்ன விஷயம்? அவருக்கு இங்கே நடக்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயமே இல்லை. மலையிலேருந்து பார்த்த நமக்கே அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. அப்போ மேலே இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கார், அவருக்கு எப்படின்னா அது எதாவது ஃபீல் ஆகுமா? ஒரு ஃபீல் ஆகாது. அதனால் பாபா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார், குறுக்கீடு செய்ய மாட்டார். அது பகவான் சிவபாபா இந்த குறுக்கிடாத, இன்டர்ஃபியர் ஆகாத கடலாக இருக்கிறாரு. அதுலேயும் கடலாக இருக்கிறாரு, இதுலேயும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். கொஞ்சம் கூட அவர் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. யாருக்காவது வந்து புரிய வைக்கிறாரா, நீ தப்புப்பா நீ சரிப்பா அப்படின்னு யாருக்காவது சொல்கிறாரா?
அவர் கண்டுக்கிறதே இல்லை, சாட்சியாக இருக்கிறார், மௌனமாக இருக்கிறாரு. அதனால் டெய்லி அமிர்த வேளை உங்களை 3 திலகங்களால் உங்கள் ஸ்மிருதி கொடுங்க, 3 திலகங்களின் ஸ்மிருதியை வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கஜானா கூட வீணாக ஆகாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கஜானாவும் உங்களுக்கு சேமிப்புலேயே போயிட்டுருக்கும், சேமிப்பாயிட்டே இருக்கும். அமிர்த வேலையில் நீங்கள் நல்ல ஸ்திதியில் இருக்கிறீங்க, அதனால் உங்கள் உள்ளத்தில் வந்து நிறைய பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, நிறைய எண்ணங்களை கொண்டு வர்றீங்க, நிறைய உறுதிமொழி எடுக்கிறீங்க. இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், நான் அதிசயம் செஞ்சு காட்டுவேன், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பாபா சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த நீங்கள் என்னெல்லாம் உறுதிமொழி எடுத்தீங்களோ அதை டேஸில் கொண்டு வர வேண்டும். அந்த டேஸ் என்ன? கர்மத்தில் கொண்டு வாருங்கள். வெறும் வாய்தா மட்டும் பண்ணாதுங்க, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், உறுதிமொழி மட்டும் எடுக்காதுங்க. ஆனால் என்னெல்லாம் நீங்கள் ப்ராமிஸ் எடுக்கிறீங்களோ, உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அதை டேஸ் டேஸ் டேஸில் கொண்டு வாங்க. மனசில் கொண்டு வாங்க, வார்த்தையில் கொண்டு வாங்க, கர்மத்தில் கொண்டு வாங்க. அதுக்காக பிளானிங், அதுக்கான ப்ராக்டிஸ். இப்போ இன்றைக்கி வந்து 3 காரியம். முதல் காரியம் டாட், புள்ளியினுடைய அந்த இது வைக்கணும், புள்ளியை வரையணும். ஒரு முக்கோணம் வரையணும், ட்ரையாங்கிள், அதில் 3 புள்ளி வைக்கணும், 3 மூலையிலையும். அப்புறம் இன்னும் அது 2வது ஹோம்ஒர்க் வந்து நம்மளுடைய பேர் எழுதிட்டு அந்த பேருக்கு கீழே 3 புள்ளி வைக்கணும். எப்படி நம்ம இந்த போர்டில் நீங்கள் பார்க்குறீங்க ராமான்னு எழுதியிருக்கு, ராமாவுக்கு கீழே 3 புள்ளி வச்சுருக்கு. அதே போல் உங்களுடைய பேர், அவங்கவுங்க பேரை எழுதி அதில் 3 புள்ளி வைக்கணும், 3 டாட். அதாவது நீங்கள் இன்றைக்கி மட்டும் இது நீங்கள் சைன் பண்ணுவீங்களா, உங்கள் சைன் பேர் எழுதுறது இல்லை, சைன் போடுறீங்களா, அந்த சைனை நீங்கள் எழுதிட்டு அந்த சைனுக்கு கீழே இந்த 3 புள்ளி வைக்கணும். சைனை நீங்கள் மாற்றிடாதுங்க, அதுக்காக அப்புறம் பிரச்சனையாயிரும். வெறும் ஹோம்ஒர்க்குக்காக இன்றைக்கி மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள், ஓகேவா? இது நினைவு வைக்கிறதுக்காக. எந்த 3 புள்ளி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறத நினைவு இருக்கிறதுக்காக. நீங்கள் பேங்கில் போய் இதே சைனே போட்டுறக்கூடாது. அப்புறம் 3வது காரியம் ஹோம்ஒர்க் வந்து ஒரு கார்டு எடுத்துக்கணும், கார்டு உருவாக்கணும், அதில் 3 புள்ளி வச்சுக்கிட்டு அதை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் நினைவு வரணும் இந்த 3 புள்ளி எதுக்காக. 3 டாட், நான் ஆத்மா டாட், பரமாத்மா டாட், ட்ராமா டாட். அதனால் வெறும் வாய்தா அந்த ப்ராமிஸ் மட்டும், உறுதிமொழி மட்டும் எடுக்காதுங்க, அதை காரியத்தில் செயல்படுத்துங்க. இதுதான் இன்றைய ஹோம்ஒர்க். வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரம் இருந்தது, ஆனால் அது ரொம்ப அழகாகவும் இருந்தது. அது விழுந்துருச்சு அப்படின்னா அது விழுந்துருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரம் இருந்தது, அது போயிடுச்சு. அதுக்கு என்ன? போச்சுன்னா போச்சு, எல்லாருக்கும் போய் தானே ஆகணும். வேறு 2வது யாராவது வருவாங்க, இல்லை 3வது கூட யாராவது வருவாங்க. வருவது போவது இங்கே எப்போவுமே ஆணில் தான் இருக்குது. அந்த வானத்தின் அந்த ஆகாயத்தின் அழகை பாருங்கள், அந்த ஆகாயத்தின் முகத்தை பாருங்கள். அதனுடைய எவ்வளவு நட்சத்திரங்கள் கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. எத்தனை அன்பானவங்க போயிட்டாங்க, விட்டுட்டு போனவங்கெல்லாம் எங்கே வந்தாங்க? வரவே இல்லை, போயிட்டாங்க. அந்த ஆகாயம் எப்பொழுதாவது தன்னை விட்டு சென்ற நட்சத்திரங்களை பார்த்து துக்கம் அனுசரிக்கிறதா என்ன? எதெல்லாம் போய்விட்டார்களோ அவர்கள் எல்லாம் கடந்து சென்று விட்டார்கள். போனது தான். சென்றவர்கள் சென்று விட்டார்கள், அவர்களை நினைத்து என்ன பயன்? யார் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களை நினைத்து என்ன பயன்? இவர்கள் நன்றாக இருந்தாலும் இவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைத்து என்ன லாபம் வரப்போகிறது? அந்த நட்சத்திரம் நல்லா இருந்ததுன்னா ஓகே, இப்பொழுது போய்விட்டார், அவருடைய பாட்டு முடிந்து விட்டது, அதற்கு இப்போ என்ன? அழுது கொண்டே இருப்பீர்களா? ஆகாயத்தை பாருங்கள், ஆகாயம் அழுகின்றதா என்ன? அந்த ஆகாயத்தை விட்டு எத்தனை நட்சத்திரங்கள் போய்விட்டன? மதுபனில் எத்தனை பூக்கள் மலர்கள் இருந்தது, எத்தனை பேர் போயிட்டாங்க? அந்த மதுபன் எப்பொழுதாவது அது கதறுதா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு? எந்த மதுபனத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? உலகம் அப்படிங்கிற மதுபனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஹரிலால் பால் பச்சன்கி இது கவிதையா? எந்த கவிதை? மதுபான கடை இருக்குது அப்படின்னா அங்கே எத்தனை மதுக்கள் சிந்தி இருக்கு. அந்த மதுபானம் எவ்வளோ பாத்திரங்கள் அங்கே உடஞ்சி போயிருக்கு, எத்தனை பேர் அங்கே கீழே விழுந்திருக்காங்க. அந்த மதுபான கடை வந்து எப்பொழுதாவது அப்படி நினச்சிருக்கா? இத்தனை உடஞ்சி போச்சு, அந்த உடஞ்சி போன பாத்திரங்கள் நினைத்தது கவலைப்படுதா? இப்போ அது எதெல்லாம் போயிட்டதோ அது போயிடுச்சு. அந்த மதுபான கடை எப்பொழுதாவது யோசித்ததா? எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை பேர் மது அருந்துகிறார்கள், எத்தனை பேர் மது பாட்டலை உடைக்கிறார்கள், எத்தனை பேர் மது மயக்கத்தில் விழுகிறார்கள் என்று எப்பொழுதாவது யோசித்து பார்த்ததா? எப்பொழுதாவது அழுததா? எப்பொழுதாவது சோகம் கொண்டாடியதா? அங்கு மதுபான கடைகளில் குடித்து விட்டு எவ்வளவு சண்டையிடுகிறார்கள். மதுபான கடைக்கு எப்பாவது துக்கம் ஏற்படுதா? என்னுடைய பாத்திரங்கள் உடைந்து விட்டன என்று என்னுடைய கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு எப்பாவது சோகம் கொண்டாடி இருக்கா அந்த மதுபான கடை?
அப்படின்னு கவிதை இது. நியதி வந்து அது உடையணும்னு இருக்கு. பயங்கர குடிகாரர் இருக்கார் அப்படின்னா அவர் என்னைக்காவது உடஞ்ச பாத்திரத்தை வச்சு யோசிப்பாரு? அவருக்கு போதை ஏறணும் அப்படின்னா அவருக்கு மது தான் வேணும். அந்த மது மேலதான் அவருக்கு அன்பு இருக்குமே தவிர உடைந்து போன அந்த மது பாத்திரத்தின் மேல அவருக்கு அன்பு இருக்காது. ஏன்னா அவர் பயங்கர குடிகாரரா இருக்கிறாரு. எது நடந்ததோ அது நடந்து போச்சு, எது முடிஞ்சு போச்சோ அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நான் சிந்தனையும் பண்ணக்கூடாது. நன்றி எழுதணும் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு எழுதுங்க, ரொம்ப நன்றி. இப்பொழுது நான் கடந்த காலத்துல வாழக்கூடாது, இப்ப நான் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். எப்படி பரமாத்மா சஜக்தா விழிப்புணர்வின் கடலாக இருக்கிறாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில விழிப்புணர்வோட இருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.